வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு நபர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை எளிதில் காயப்படுத்த விரும்பாதவர்களாகவும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். யாருக்கும் துன்பம் வரக்கூடாது என்று எண்ணி நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனதம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நல்ல மனதே சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு நீங்க நன்மைகள் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரியாக நினைத்து இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதனால நீங்க நன்மைகள் பண்ணினாலும் உங்களுக்கு திருப்பி நன்மைகள் கிடைக்காது. உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளும் கெட்ட பெயர்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளானது உங்களுக்குள்ள ஏற்படும். ஏன் எதையும் கேட்டாலே கண்ணீரானது உங்களுக்கு வரும் தெரியுமா? இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெட்ட பழக்கமானது இருக்கிறது. சில நேரங்களில் யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலோ உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது சாரையாக வடிந்துவிடும். ஏன் தெரியுமா? அது உங்களுடைய பலவீனம் கிடையாது. அது உங்களுடைய மனம் மிகவும் மென்மையானது என்பதற்கான ஒரு அறிகுறி. மற்றவங்க உங்களை தவறான வார்த்தைகளில் பேசுவது, தேவையில்லாமல் உங்களிடம் சவுண்டை ஏற்றி பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் என்றால் உங்களுடைய மனமானது கேட்காது. அது மிகவும் மென்மையான ஒரு குறுகிய ஒரு மனமாக இருக்கும். உங்களுடைய மனமானது மிகவும் மென்மையா இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் இருந்தாலும் நீங்கள் அவங்கள மதிப்பீங்க. இதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். அவர்களிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் மிகவும் மனதில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால தான் சில நேரங்களில் சிறிய விஷயங்களுக்கும் உங்களுடைய மனவேதனையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். தவறு இல்லாத போதும் ஏன் மதிப்பானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று சில நேரங்களில் உங்களுக்குள்ள கேள்வியானது எழுந்து கொண்டே இருக்கும். பல கன்னிராசி நண்பர்கள் ஒரு கேள்வியை மனதில் வைத்து கொண்டே இருப்பீங்க. நான் தவறு செய்யவில்லை, ஆனால் ஏன் என்னை எல்லாரும் மதிக்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கிரகநிலைகள். இந்த கன்னிராசியின் அதிபதி புதன் கிரகம். புதன் கிரகம் சில காலங்களில் சனி மற்றும் ராகு கிரகங்களின் தாக்கத்தில் இருந்ததால் மனிதர்களிடையே தவறான புரிதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகியிருக்கும். இதனால் உங்களை யாரும் மதிக்காத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். இதனால் உங்களுடைய நல்ல எண்ணம் மற்றவர்களுக்கு சரியாக புரியாமல் போய்விடலாம். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் கூட உங்களுடைய கெட்ட எண்ணங்களாக மாற்றி அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஏன் எல்லா குற்றமும் உங்கள் மீது வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் அல்லது வேலை இடத்தில் பிரச்சனை நடந்தால் அதற்கான காரணமாக உங்களைத்தான் சிலர் கூறிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு இடத்தில் இல்லாமல் இருந்தாலும் உங்களை முதல் நபராக இழுத்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருப்பதால் பலர் அதை பலவீனமாக நினைத்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருப்பதனால் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தாலோ ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்தாலோ உங்களை முதல் ஆளாக கை காட்டி விடுவார்கள். இதனால் நீங்கள் உங்களுடைய முதலாளிகளையோ உங்களுடைய மேல இருக்கக்கூடிய ஆட்களையோ நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க. அமைதியாக இருப்பீங்க. அப்படிங்கிறத உணர்ந்து நன்றாக உங்களை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்ட நபர்கள் நீங்கள் வேலை பார்க்கின்ற இடங்களிலோ இல்ல குடும்பத்திலோ உங்களை முதல் நபராக மாட்டி விடுவார்கள். நீங்கள் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய பலவீனமாக கருதப்படக்கூடிய உங்களுடைய அமைதி. அதனால் இந்த ஒரு விஷயத்திற்கு காரணம் இவர்தான் என்று உங்களை கூறியிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் மனதில் மிகவும் வலிமை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பீங்க. இதனால் மற்றவங்க உங்கள் மீது குற்றத்தை சுமத்தினாலும் அதற்கும் நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. அந்த ஒரு குற்றத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஏமாளியான ஒரு அமைதியான ஒரு மனிதர் நீங்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட உங்களுக்கு கணவன் மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட சில பிரச்சனைகளானது இருக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்களில் சிலருக்கு திருமணமான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பல சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிறிய விஷயங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மெல்ல மெல்ல பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். விவாகரத்து வரைக்கும் சென்ற காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். சில குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் மிகவும் தீவிரமாகி விவாகரத்து பற்றி கூட பேசப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகியிருக்கும். இதற்கு காரணமாக விளங்குவது தவறான புரிதல்கள், வெளிப்புற மனிதர்களின் தலையீடுகள், கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள். இவைகளாக மட்டுமே இதற்கான வெளிப்பாடுகளாக இருக்கும். தொழிலில் எதிரியாக மாறிய சில நபர்கள். வேலை அல்லது தொழிலில் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா தொழிலாக இருக்கலாம். உங்களுடன் நல்ல நீண்ட நாட்களாக பேசிக் கொண்டிருந்த நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள்.
அவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் அல்லது தொழில் பங்குதாரர்கள். இந்த நபர்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள். உங்களுடன் இருந்தே எதிரியாக செயல்பட்டவர்கள் சில நேரங்களில் உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். அவர்கள் உங்களுடைய திட்டங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்பதை அறிந்து அதற்கான சில முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். இதனால் நீங்கள் மிகவும் மனவேதனைக்கு உட்கொள்ளவும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்த நபர்கள், கன்னி ராசி நண்பர்களுக்கு சில நபர்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது ஒரு நண்பர், ஒரு காதல் தொடர்பு அல்லது ஒரு நெருங்கிய உறவினர். அவர்களின் பிரிவு உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு வெற்றிடத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். சிறிய சண்டைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சிறிய சண்டைகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கும் நிச்சயமான ஒரு காரணமாக இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய உணர்ச்சி. நீங்கள் மிகவும் மனதில் வைத்துக் கொள்வதால் அந்த ஒரு பிரச்சனை நீண்ட நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வேலை விஷயத்தில் எதிர்ப்பானது உருவாகும். வேலையிடத்தில் சிலர் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இதனால் உங்களுக்கு வேலையிடத்தில் சிரமங்களானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நேர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவதை நான் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கூறுகிறேன். அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களானது ஏற்படும். இந்த ஒரு காரணங்கள் புதன் மற்றும் குரு கிரகங்களின் நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு புதனும் குரு பகவானும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். இதனால் உங்களுடைய கிரகங்கள் சொல்லக்கூடிய 4 முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகள் 4 முக்கியமான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். 1, மன அமைதியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். புதிய வாய்ப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். நல்ல மனிதர்களை உங்களுக்குள்ள உருவாக்கும். பணவரவும் உங்களுக்கு தேடி வரும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து செல்வார்கள். முன்பு உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் உங்களுடன் வருவார்கள். அவர்கள் உங்களுடைய உண்மையான ஒரு நபராக இருப்பார்கள். நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருப்பார்கள். இதனால் தொழிலில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு முன்பு கிடைக்காமல் இருந்த வாய்ப்புகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் கூட உங்களை தேடி வரும். அந்த ஒரு பணமும் உங்களுடைய தொழில் மூலமாக வந்த ஒரு பணமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வானது கிடைக்கும். இந்த நல்ல ஒரு காலமானது உங்களுடைய வாழ்க்கையை மெல்ல உயர்த்துவதற்கு ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் நல்ல ஒரு வீட்டை வாங்கலாம். தேவையான பொருட்களை உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு இடத்தை உங்களால் பெற முடியும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு உயர்வாக இருக்கும். இதுவும் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சில முக்கியமான நபர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை புரிந்து கொள்வார்கள். புதிதாக திருமணம் ஆகின்ற அனைவரும் உங்களை இந்த ஒரு நேரத்தில் நம்பி விடுவார்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் அவர்கள் புரிந்து நடந்து கொள்வார்கள். உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கவலைப்படும்படி அவர்கள் எந்த விதமான செயல்களையும் செய்ய மாட்டார்கள். இதுவே போதுமானது. இதுவே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மைகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கிறது. அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். நல்ல காலங்கள் வந்தாலும் சில விஷயங்களில் கவனமானது இருப்பது மிகவும் அவசியம். தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்த்து கொண்டாலே போதுமானது. இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். எல்லோரையும் உடனே நம்பிவிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சிலர் சிரித்து பேசுவது போல இருக்கும். உங்களுக்கு நன்மைகள் கூறுவது போல இருக்கும். கூறுவது போல கூறுவாங்க. இருந்தாலும் உங்கள் பின்னாடி சென்று தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி விடுவார்கள். எனவே எல்லாரையும் உடனே நம்பிவிடக்கூடாது. எல்லாரும் நல்லவர்களும் கிடையாது. உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் நீங்கள் பகிரக்கூடாது. இதுதான் முக்கியமாக இருக்கும். உங்களுடன் இருக்கக்கூடிய உயிர் நண்பராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் கூட உங்களுடைய திட்டங்களை நீங்கள் சொல்லாமல் பதுக்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய பலவீனம் இந்த ஒரு நாளில் என்ன தெரியுமா? கன்னி ராசி நண்பர்களின் பலவீனம் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதுதான் உங்களுடைய பலவீனமாக இந்த ஒரு நாளில் இருக்கும். உங்களுடைய பலமாக விளங்குவது
உங்களுடைய அறிவு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நேர்மை இது அனைத்தும் உங்களுடைய பலமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னி ராசி அன்பர்களுக்கு புதன்கிழமை என்று விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள், அருகம்புல்லை அர்ப்பணியுங்கள், ஓம் கணபதியே நம என்று 21 முறைகள் ஜெபித்து வழிபடலாம். எனவே கன்னிராசி அன்பர்களே, வாழ்க்கையில் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுவதற்காகத்தான். எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியானது தோன்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறினால் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்ல பாதைக்கு நிச்சயமாக திரும்பும். எனவே இதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.